வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தி ப்ரொஃபஷனலாக 3D லெட்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நாம் இந்த லெட்ஸை ப்ரீமியர் ப்ரோ, DaVinci Resolve, ஃபைனல் கட் ப்ரோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். சோனி, கேனான், பேனாசோனிக் இந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷனல் கேமராஸ்லையும் நம்ம லெட்ஸை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு லேயர்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் போட்டு ஆஃப் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், லெவல்ஸு, கர்வ்ஸு இது எல்லாமே அதில் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறேன். இந்த இமேஜில் கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸ்போசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போசரில் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறோம்? இப்போ நம்ம எக்ஸ்போசர் அதிகமாக கம்மியாக இருக்கா அதை பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து கர்வ்ஸ், இப்போ RGB வேணா பண்ணிக்கலாம், இல்லை ரெட் வேணா தனியாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு என்ன டோன் தேவையோ நம்ம அது கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து செலக்டிவ் கலரில் சிஎன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜ்க்கு. அப்புறம் பிளாக் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஏற்றிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் மேலே ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எக்ஸ்போர்ட் இருக்கும். எக்ஸ்போர்ட்க்கு அப்புறம் போனீங்கன்னா கலர் லுக்கப் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே மற்ற எல்லாத்தையும் அந்த 3DL, CSP, ICC ப்ரொஃபைல் அதெல்லாம் கிளியராக வேண்டாம். நமக்கு அதெல்லாம் அன்செக் பண்ணிவிட்டு நமக்கு க்யூப் மட்டும் தான் வேணும். ஸோ நம்ம அதை க்யூப் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ண போகிறோமோ அதில் போய் நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறோம். ஃபோல்டர் போட்டுட்டு அதுக்கு நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், நமக்கு லெட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நான் டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம கரெக்ஷன் பண்ண இமேஜ், ரைட் சைடில் ஒரிஜினல் இமேஜ். இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜில் நம்ம திரும்ப இந்த லெட்டர் எப்படி லோட் பண்ணுறது பார்ப்போம். லேயரில் கீழே இருக்குல்ல, அதில் போய்ட்டு அந்த ரவுண்டாக இருக்கே அதை கிளிக் பண்ணிங்கன்னா கலர் லுக்கப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் 3D லெட் ஃபைல்னு, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் 3D லெட்னு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் ஆகிடும் பாருங்கள். உடனே இங்கே ரைட் சைடில் பாருங்கள், இந்த லேயர்ஸில் பாருங்கள், இதை ஆன் ஆஃப் பண்ணுற பாருங்கள். இது ஒரிஜினல் இமேஜ், இது கரெக்ஷன் பண்ண இமேஜ். இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடுக்கிற இமேஜஸ்க்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும், பண்ண வேண்டாம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு ஒரே ஒரு இமேஜ்க்கு இந்த லெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நாம் அவுட்டோரில் ஒரு 4 லொக்கேஷனில் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த 4 லொக்கேஷனுக்கு நம்ம ஒரு 4 இமேஜ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி லெட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்பம் டிசைன் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் எடுத்த ஃபோட்டோவோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம க்ரியேட் பண்ண லெட்ஸை ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணால் போதும், நமக்கு கலர் கரெக்ஷன் ஆகி இமேஜ் பக்காவாக அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம லெட்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோவுக்கு மட்டும் இல்லை வீடியோலையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீமியர் ப்ரோ, DaVinci Resolve, இல்லை ஃபைனல் கட் ப்ரோ இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லையும் நம்மளால் லெட்ஸ் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பொறுமையாக க்ரியேட் பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணிவிட்டு பயன்படுத்தி பாருங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.